ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் பிரியாணி. இப்போ நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சசிதரன் அவருக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அவர் வந்து ட்ரீட் கொடுக்குறாரு. ஸோ நம்ம சேனல் சார்பாக அவருக்கு பேட்டை பராக் சார்பாக ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறோம். வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கிக்கிறோம். மிஸ்டர் சசிதரன், ஹாப்பி பர்த்டே, பல்லாண்டு வாழ்க உங்களுக்கு. பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் மக்களே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். என்னென்னா நான் வந்து கொஞ்சம் முக்கியமான வெளியே போயிட்டனால ஸ்டார்டிங்கில் வர முடியல. ஸோ அவங்க எண்ணெய் பேசிக் அந்த எண்ணெய், கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்து அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வந்து இது வதக்குறாங்க. ஸோ எவ்வளோ நல்லா வதக்குறாங்களோ அவ்வளோ அந்த ஸ்மெல்லு நல்லா அதுவும் மெயினாக அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு அப்படியே கொஞ்சம் வரும். இதை காட்டும், அதோட வேலையை காட்டும், ஸ்மெல்லு சூப்பராக வர மாதிரி. ஸோ நல்லா வதக்கணும். மெயினாக வந்து பொறுமை தேவை. ஒரு பிரியாணி பண்ணணுன்னா சும்மா இல்லை, பொறுமை தேவை. அப்புறம் காஞ்ச மிளகா அரைச்சி, காஞ்ச மிளகா மெயின். ஏன்னா இதெல்லாம் ஆம்பூர் சைடு எல்லாம் மெயினாக அந்த சைடுலாம் ஃபுல்லாக காஞ்ச மிளகா நல்லா அரைச்சி போட்டால் நல்லா கொஞ்சம் காரம், அது ஒரு காரத்தை கொஞ்சம் கொண்டு வரும். அதோட வேலையை கொஞ்சம் காட்டும் காரத்தில். ஸோ அதை நல்லா காஞ்ச மிளகா போட்டு நல்லா கிண்டுறோம் போட்டு. ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம நார்மலான மசாலா பொடி அதுவும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு இல்லை, சரி உப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போட்டு அதுவும் கிண்டிட்டு வெட்டி வச்சுருந்த தக்காளியை நல்லா ஸ்லைஸாக வெட்டணும். குட்டி குட்டியாக வெட்டலாம், ஆனால் ஸ்லைஸாக எப்படின்னா வெட்டிடலாம். போட்டு அப்படியே வதக்க தான் போகிறோம். நாங்கள் ஸ்லைஸாக வெட்டிட்டு அதை போட்டு நல்லா போட்டு கிண்டிட்டு இருந்தோம் உட்காந்து. கிண்ட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அப்படியே அந்த தக்காளியோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கி நல்லா இதாயிரும். ஸோ அது ஒரு சின்ன டேஸ்ட் தானே. அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமானது பிரியாணிக்கு தேவையானது சிக்கன். அந்த சிக்கன் வெட்டி வச்ச சிக்கனை உள்ளே போட்டு 2 கிலோ 2.5 கிலோ எது எடுத்துருக்காங்க போல், அது அவர் தான் தெரியும். சசி அண்ணன் தான் தெரியும் அவ்வளோன்னு. ஸோ அவர் போட்டு கிண்டுறோம். நல்லா சிக்கனை போட்டு நல்லா போட்டு கிண்டுறோம். போட்டு கிண்டி அந்த ஃப்ளேவர் அப்படியே இந்த மூக்கில் ஏறும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மூக்கில் அப்படியே ஏறும். கொஞ்சமாக ஸ்மெல்லு ஏறும். லாஸ்ட்டில் தான் ஃபைனலாக நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சமாக ஏறுது ஃப்ளேவர். ஓகேவா? நல்லா கிண்டிட்டு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அதை நல்லா வெட்டி மேலே சாரை ஊற்றுறோம். எலுமிச்சம்பழம் சாரை. ஸோ கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தண்ணி வரும். அதுக்கப்புறம் தயிரும் போடணும். அதோட இது கொஞ்சம் காட்டும். ஸோ எல்லாமே சேர்ந்தால் தானே ஒரு ஸ்மெல் நல்லா வரும். ஆம்பூர் பிரியாணினா சும்மாவா? அந்த மாதிரி நல்லா போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ட தான் அந்த இதை வரும். அதுக்கப்புறம் மசாலா வழக்கம் போல் இன்னொரு மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு அதுவும் போட்டு நல்லா போட்டு பண்ணி கிண்டிட்டு கிண்ட தான் நம்மளுக்கு எவ்வளோ தான் பொறுமை தேவை. எவ்வளோ பொறுமையோ அவ்வளோ பொறுமை தேவை. இது என்னென்னா வந்து புதினா நல்லா அரைச்சி அப்படியே அது பாதிப்புன்னா தனியாக துவச்சிட்டோம். கொஞ்சம் புதினா எடுத்து அரைச்சி அது ஒரு ஃப்ளேவர் எல்லாம் கலந்த கலவையாக அந்த சூப்பராக ஒரு நல்ல பிரியாணி ஒன்று வரும்னு எதிர்பார்ப்போடு பண்ணிட்டுருக்குறோம். புதினா நல்லா அரைச்சி அதுவும் நல்லா உள்ளே போட்டு ஒரு பெரட்டிட்டு அப்புறம் வெட்டி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு, அந்த கொத்தமல்லி போடணும் மேலே போட்டுட்டு அதை ஒரு போட்டு நல்லா புரட்டிட்டு பண்ண அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் காட்டும். நல்லா ஃப்ளேவர் கொஞ்சம் கொடுக்குறோங்களா, ஸ்மெல் அப்படியே ஒரு ஸ்மெல்லாக நம்ம மூக்கில் ஏறும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டால் எப்படி ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒன்றா ஏறும். அந்த மாதிரி இப்போ புதினா ஸ்மெல்லு எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்மெல்லு ஒன்று வருது. அந்த கறிக்கும் பாயில் ஆக நல்ல ஸ்மெல்லு வருது. ஸோ உப்பை கொஞ்சம் போட்டுட்டு அப்பப்போ எடுத்து கையில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பை கொஞ்சம் போட்டு அப்புறம் தயிர் மெயினாக ஏன்னா ஏற்கனவே எலுமிச்சம்பழம் போட்டோமா, அந்த ஒரு புளிப்பு வருமா. இப்போ தயிர் கொஞ்சம் போடுறோம். தயிரும் நல்லா போட்டு அதுவும் நல்லா ஒரு பரட்டி விட்டு. ஏன்னா எல்லா சுவையும் சுவையும் இருக்கணும் அந்த பிரியாணிக்குள்ளே. ஏன்னா பார்த்து செய்கிறோம் இன்றைக்கி, நல்லா வரணும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா எத்தனை மசாலா போட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் போடு. நல்லா காரசாரமாக நீ பிரியாணி வரணும், ஆம்பூர் பிரியாணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களெல்லாம் வேலூர்காரங்க, ஆம்பூர் பிரியாணி
ஊர் சைடு. அதனால் அவங்க அந்த டேஸ்ட்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம், ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இன்னும் அரிசி மட்டும் தான் பாக்கி. அது கொண்டாங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுவோம். ஸோ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிதா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வச்சு இந்த அரிசி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஸ்டார்ட் பண்ணணும். அரிசியை போட்டுட்டுனா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தம் போட்டுற வேண்டியதான். அரிசியை போட்டுட்டு அவ்வளோதான். பொறுமையாக நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் சசிதரன் பர்த்டே பேபி வந்து வேண்டிட்டுருக்கிறார். அவர் ஆசையில் எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ போட்டு அப்படியே பொறுமையாக, ஆனால் கீழே அடியும் பிடிக்கக்கூடாது, பொறுமையாக கிண்ணும், அரிசியும் உடையக்கூடாது, எல்லாம் கவனமாக பார்த்து பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், அரிசியும் நல்லா உடையாமல் அழகாக பொறுமையாக எடுக்கணும். அப்படியே சலிச்சு எடுக்கணும். அப்படியே எடுத்தோம்னா அரிசியும் உடையாது. அவ்வளோதான். இதோட அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்துக்கப்புறம் தம் போட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி. இதே அந்த தண்ணிலாம் இதாயிரும், எவாப்ரேட் ஆகிரும், தம் ரெடி. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கு நல்ல ஸ்மெல்லுக்கு வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தம் போட்டோன்னா 15 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும். நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல சுவையான பிரியாணி வரும். ஸோ திருப்பி ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், நம்ம சசி அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அண்ணா. உங்கள் வாழ்த்த வயது இல்லைன்னாலும் வணங்குகிறோம். ஓகே, உங்கள் பிரியாணிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. ஓகே, பேட்டா பராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கிடுங்க. ஓகே, பாய். பேட்டா பராக்.